அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 2025ஆம் ஆண்டிற்கான புதிய சத்துணவு துறையிலிருந்து வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த சத்துணவு மற்றும் அங்கன்வாடி வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துல கண்டிப்பா ஒரு தடவையாவது நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணணும். ஆனா கடந்த 2 வருடங்களாக எந்த விதமான நோட்டிஃபிகேஷனும் அஃபிஷியலுமே கொடுக்கல. ஸோ இப்போ இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த மாதமே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? நீண்ட நாளைக்கு அப்புறம் வந்திருக்கக்கூடிய இந்த சத்துணவுத்துறை வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷனை பத்தி தான் முழுமையா தெளிவா துல்லியமா பார்க்க போறோம். சரிங்களா? டோட்டலா நமக்கு 8997 வேகன்சி அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த வேலைவாய்ப்புக்கு நம்ம விண்ணப்பிக்கிறதுக்கு மினிமம் என்ன படிச்சிருக்கணும், மேக்சிமம் நம்ம என்ன படிச்சிருக்கணும், யார் யாருக்கு இந்த சத்துணவுத்துறை வேலைவாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, அதற்கான அப்டேட்டுமே பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த சத்துணவுத்துறை வேலைவாய்ப்பில் என்னென்ன போஸ்டிங்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்றதே தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன போஸ்டிங் வந்திருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். டோட்டலாக நமக்கு 3 வகையான போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. சத்துணவு அமைப்பாளர், சமையல் உதவியாளர். இந்த 3 வகையான போஸ்டிங்கு தான் நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. இந்த 3 வகையான போஸ்டிங்க்கு நம்ம மினிமம் என்ன படிச்சிருக்கணும், மேக்சிமம் என்ன படிச்சிருக்கணும், மினிமம் எவ்வளோ சம்பளம், மேக்சிமம் எவ்வளோ சம்பளம், இந்த வேலைவாய்ப்புக்கு யார் யாரெல்லாம் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, அதற்கான முழுமையான அப்டேட்டுமே பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்குறாங்க, யார் யாருக்கு முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, இதை பற்றின தெளிவான அப்டேட் தான் இந்த ஒரு வீடியோவாக இருக்க போகுதுங்க. இது எல்லாமே தெரிஞ்சு பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான தெளிவான முழுமையான தகவலை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? இங்க தெளிவா நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னன்னா, தமிழ்நாடு அரசு சத்துணவு துறையில் மாபெரும் வேலை. கிட்டத்தட்ட நமக்கு 8997 வேகன்சி அஃபிஷியலா கொடுத்துருக்குறாங்க. மினிமம் நம்ம 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணுன்றதை சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த வேலைக்கு எப்படிலாம் நம்ம விண்ணப்பிக்கணும், யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும், எல்லாமே தெளிவா பார்க்கலாங்க. சரிங்களா? இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்ல நம்ம எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம ஃபர்ஸ்ட்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட்ல எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்திய சத்துணவுத்துறை, தமிழ்நாடு அரசு சத்துணவுத்துறையிலிருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. என்ன வேலைவாய்ப்பு அரசு வகையை பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். இது பகுதி நேரமோ இல்லை கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். சரிங்களா? அடுத்ததா என்னென்ன போஸ்டிங்லாம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, சத்துணவு அமைப்பாளர், சமையல் உதவியாளர். இந்த 3 வகையான போஸ்டிங் தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அதில் காலியிடங்கள் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலாக நமக்கு 8997 வேகன்சி அஃபிஷியலாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அடுத்ததா இதற்கான சம்பளம், இதற்கான சேலரி பர் மந்த்துக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா, இதற்கான சேலரி 3000லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 9000 வரைக்கும் இதற்கான சேலரி கிடைக்குங்க. இது போஸ்டிங்கை பொறுத்து மாறுபடும். சரிங்களா? அடுத்ததா கல்வி தகுதி. இந்த வேலைவாய்ப்புக்கு மினிமம் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மினிமம் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். அப்படி இல்லைன்னா ஃபெயில் ஆகியிருந்தாலும், தோல்வியுற்றிருந்தாலுமே இந்த சத்துணவுத்துறை வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்ததா வயது வரம்பு. இதற்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் உங்களுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்க அனைவரும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மேக்சிமம் 40 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள்
அனைவருமே விண்ணப்பிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? ஒருவேளை நீங்க எஸ்சி, எஸ்டியா இருக்கீங்க, பிடபிள்யூஆ இருக்கீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் வயது தளர்வுங்க. அதாவது 40லிருந்து 45 வரைக்கும் நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்ததா விண்ணப்ப கட்டணம். அடுத்ததா இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறது இது ஏதாச்சும் ஃபீஸ் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. ஃப்ரீயாவே நீங்க விண்ணப்பிக்கிறது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததா தேர்வு செய்யும் முறை. இத பொறுத்தவரைக்கும் முழுக்க முழுக்க டைரக்ட்டா இன்டர்வியூஸ் மட்டும் தான் இருக்கும். எந்த விதமான எக்ஸாமுமே கிடையாதுங்க. உங்களுக்கு போஸ்டிங் எங்கெங்கெல்லாம் போடுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 38 மாவட்டத்துல எங்க வேணும்னாலும், எந்த மாவட்டத்துல வேணும்னாலும் உங்களுக்கு போஸ்டிங் குடுப்பாங்க. சரிங்களா? அடுத்ததா கடைசியா நம்ம பார்க்க போறது எந்தெந்த மாவட்டங்களுக்கு எவ்வளவு வேகன்சின்றத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? தெளிவா பாருங்க. சென்னைக்கு 179 வேகன்சி, கடலூர் 320 வேகன்சி, திண்டுக்கல் 139 வேகன்சி, பெரம்பலூர் 73, ராமநாதபுரம் 187, சேலம் 722, தென்காசி 138, தேனி 106, விழுப்புரம் 288, தர்மபுரி 135, ஈரோடுக்கு நான் எவ்வளோ வேகன்சின்னு சொல்லிட்டு கால்குலேஷன் போடலை. ஸோ போட்டாங்கன்னா இதில் அப்டேட் ஆகிடும். சரிங்களா? அடுத்ததா காஞ்சிபுரம் 74, தூத்துக்குடி 104, திருப்பூர் 262, திருவாரூர் 163, வேலூர் 292, விருதுநகர் 273, கள்ளக்குறிச்சி 309, கன்னியாகுமரி 99, அரியலூர் 178, திருவள்ளூர் 236, தஞ்சாவூர் 190, திருச்சி 231, கிருஷ்ணகிரி 732, புதுக்கோட்டை 345, செங்கல்பட்டு 154, திருநெல்வேலி 119, நாமக்கல் 321, திருப்பத்தூர் 140, கரூர் 200, நாகப்பட்டினம் 93, அரியலூர் மாவட்டத்துக்கு 178, சிவகங்கை 427, ராணிப்பேட்டை 211, மயிலாடுதுறை 87, நீலகிரி 119, கடைசியா 427 வேகன்சி திருவண்ணாமலைக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு எப்போலேருந்து விண்ணப்பிக்கிறது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரக்கூடிய 1ஆம் தேதியிலிருந்து இந்த சத்துணவுத்துறை வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? ஸோ அப்ளை பண்ணுறத பொறுத்த வரைக்கும் இது ஆஃப்லைன் மெத்தட் தான் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் யாருக்கெல்லாம் வேணுமோ வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கல, அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிடுங்க. அதே மாதிரி அடுத்த வீடியோவில் இந்த சத்துணவுத்துறை வேலைக்கு எப்படி விண்ணப்பிக்கணும், அந்த விண்ணப்பிக்கிறதோட என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணணும், ஸோ அதே மாதிரி என்னென்ன ஃபார்மெட்டில் இருக்கணும், என்னென்ன ஜெராக்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணணும், ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம சொல்ல போகிறோம். எந்த அட்ரஸ்க்கெலாம் நம்ம அனுப்பணும், எல்லாமே தெளிவாக துல்லியமாக இருக்க போகுதுங்க. சரிங்களா? ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி நாள் அடுத்த மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் இருக்குங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான கவர்மெண்ட் ஜாபோட அப்டேட் இதுதான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.